காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டம். பழமையும் வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவிலில் வைகாசி திருவிழா நிகழ் மாதம் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 22ஆம் தேதி கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதன் தொடர்ச்சியாக விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான தேர் திருவிழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கொண்டை முடிச்சு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் உற்சவர் வரதராஜ பெருமாள் அதிகாலையில் ஆலயத்தில் இருந்து தேருக்கு எழுந்தருளினார். தேரில் அமர்ந்திருக்கும் பெருமாளை பக்தர்கள் ஏறி சென்று பார்க்க காவல்துறையினர் ஏற்பாடு செய்திருந்தனர். தேரினை குறு சிறு மற்றும் தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். தேரோட்ட விழாவில் காஞ்சிபுரம் எம்பி செல்வம், மேயர் மகாலட்சுமி, மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், அறநிலைத்துறை இணை ஆணையர் வான்மதி, உதவி ஆணையர் லட்சுமிகாந்தன், மக்கள் நீதி மய்யத்தின் மாநில செயலாளர் எஸ்கேபி கோபிநாத் ஆகியோர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தேர் வரும் வழி நெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் முன்னாள் எம்எல்ஏ வாலாஜாபாத் கணேசன், அதிமுக மக்களவை தொகுதி வேட்பாளர் ராஜசேகர், ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாளர் KUS சோமசுந்தரம், மாவட்ட அவைத் தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி, SSR சத்யா, அம்மா பேரவை துணை செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன், பகுதி செயலாளர் பாலாஜி, கோல்ரவி, ஜெயராஜ், ஸ்டாலின், ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். இதேபோல் மக்கள் தொண்டன் அரங்கநாதன் நினைவாக அரங்கநாதன் நகர் அன்பு தலைமையில் அன்ன அரங்கம் அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தேர் வரும் வழி நெடுகிலும் திரளான வணிக நிறுவனங்கள் நீர்மோர் வழங்கியதுடன் அன்னதானமும் வழங்கினார்கள். தேரோட்டத்தை முன்னிட்டு நகரமே விழா கோலம் பூண்டிருந்தது. சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் திருவிழாவில் காஞ்சிபுரம் சரக DIG பொன்னி, SP K சண்முகம் ஆகியோர் தலைமையில் 2000த்துக்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.